Hi everybody, I am our Malini. This is your Malini Simple Grammar Class. நம்ம சேனல்ல யூடியூப் சேனல்ல நம்ம 10th போர்ஷனுக்கான அந்த ஒரு கண்டென்ட்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஐ informed yesterday itself. So one by one நம்ம வந்து பார்க்க போகிறோம். We are going to see the first one. Part 1ல பார்த்தீங்கன்னா synonyms, antonyms, singular, plural, prefix, suffix, abbreviations, acronyms, phrasal verbs, idioms or idioms, compound words, preposition, tense, linkers. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் எந்த கைடு வச்சிருந்தாலும் வாட் எவர் கைட் யூ ஹாவ், ஒருவேளை வந்து பிரில்லியன் கைடு வச்சிருக்கலாம் அண்ட் ஆல்சோ டாப்பர்ஸ் வச்சிருக்கலாம், அதர்வைஸ் வே டு சக்சஸ், எந்த கைடாக இருந்தாலும் டெஃபினெட்லி தே ஹாவ் ப்ரொவைடட் ப்ராக்டிஸ் புக் வித் கீ ஆன்சர். அந்த ப்ராக்டிஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்து நியர்லி 30 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் கீ ஆன்சர் இருக்கும், நீங்கள் ஃபைண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த 14 மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல செக்ஷன் 1ல ப்ரோஸ் கொஷின்ஸ் கம்பல்சரி. நம்ம ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் லாஸ்ட் லெசனில் ஏதாவது ஒரு கொஷின் வந்தே ஆகும், படிச்சுக்கணும். அண்ட் செக்ஷன் 2ல போயட்ரி கொஷின்ஸ். ஸோ 7 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 7 யூனிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் நமக்கு ஒரு ப்ரோஸ் இருக்குது, ஒரு போயட்ரி இருக்குது அண்ட் ஆல்சோ சப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 7 யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போயட்ரி லைஃப் த டெம்பஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 7 யூனிட்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லெசன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே தான் ஆகணும். த லாஸ்ட் லெசன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் கொஷின்ஸ், போயம் காம்ப்ரிஹென்ஷன் போக இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த கிராமட்டிக்கல் பார்ட், ஆக்டிவ் அண்ட் பேசிவ்ல. ஸோ ஆக்டிவ் டு பேசிவ் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அவுட் ஆஃப் 12 டென்சஸில் 8க்கு மட்டும்தான் பேசிவ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. 4 டென்சஸ்க்கு தேர் இஸ் நோ பேசிவ் வாய்ஸ். ஸோ 4 என்னதுன்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு கிடையாது, 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு கிடையாது. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு நம்ம ப்ரெசண்ட்னாவே என்ன ஹெல்பிங் மெயினாக நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து என்ன மெயினாக எழுதணுங்கிறத பாருங்கள். ஸோ ஹெல்பிங் வேர்ப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ப்ரெசண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் am is are V3 பை ஏஜென்ட் அண்ட் ஆல்சோ ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ ப்ரெசன்ட்னாவே என்ன பி ஃபார்ம் வேர்பு am is are ஐ, இது சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு பார்த்துருக்கோம். பாஸ்ட்னாவே was are were V3 சிங்குலர் ப்ளூரல். ஃபியூச்சர்னாவே வில் பி ஷெல் பி V3. இது ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாவே am being V3, are being V3, is being V3. இது வந்து ஐக்கு, இது சிங்குலருக்கு, இது ப்ளூரலுக்கு. அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்னாவே was being V3, were being V3. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் have been V3, has been V3. பாஸ்ட் பர்ஃபெக்ட் had been V3. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் will have been V3, shall have been V3. வேர்பு ஃபார்ம் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து இது கண்டிப்பாக எழுத முடியும். சரி, இப்போ பாருங்க நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸசைஸை பார்க்கலாம். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். த மேனேஜர் சப்ஜெக்ட், சரிங்களா? அப்பாயிண்டட் அப்படிங்கிறது V2. அப்பாயிண்டட் ஹூ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி தூக்கி போடுங்க, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். அப்போ நம்ம பாஸ்ட்னாவே என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் ஆர் வேர், ப்ளூரலுக்கு வேர், வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் பொழுது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் வேர்பு ரொம்ப முக்கியம், வேர்பு தான் முக்கியம். யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ், ஆர் ஐஎன்ஜி வந்திருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ஆப்ஜெக்ட் யூ ஆர் மேக்கிங் எ கேக், ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அர்ஜென்ட் இருக்குது, எ கேக்கை முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாவே என்ன வரும்? ஆம், ஈஸ், ஆர், பீயிங், சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? நம்ம எ கேக் இஸ் பீயிங் மேட், மேக்கோட V3 மேடு பை யூ அப்படி எழுதிடும். சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? நவ் அவ்வளோதான். ரிமைனிங் வேர்ட்ஸ் நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் எழுதிடுங்க. டைரக்டிவ் இன்டைரக்டில் மட்டும் தான் டென்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஆக்டிவ் டு பேசிவ்ல ஆஸ் இட் இஸ் டென்ஸ் அப்படி எழுதுவோம். சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனாக மாறும். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். போர்ட்ரேட் அப்படிங்கிறது பிக்சர். ஸோ இதில் வந்து வாஸ் பெயிண்டட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டிவா பேசிவான்னு பாருங்க. இது ரெண்டு ஆக்டிவ்ல கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொடுத்துருக்கிறது பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் V3 பேசிவ். வாஸ் வந்திருக்கு. வாஸ் வந்தாவே என்னது உங்களுக்கு? அது பேசிவ் ஸ்ட்ரக்சர். வாஸ் பிளஸ் V3 வந்திருக்கு. ஸோ பை ஏஜென்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க, மை கிராண்ட் மதர். அப்போ மை கிராண்ட் மதர் V2 வரணும் இல்லையா? பெயிண்டட் தட் போர்ட்ரேட், அவ்வளோதான். மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். ஸோ சப்ஜெக்ட் had பிளஸ் V3, இது ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பீன் வந்தாதான் பேசிவ்.
ஏ கலர்ஃபுல் ஹேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஹர் டாட்டர். ஸோ ஏ கலர்ஃபுல் ஹேட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. இது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்க வேணாம். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஹேட் ஒரே ஒரு ஹேட் மட்டும்தான் வரும், பாஸ்ட் ஹாஃப். ஸோ அதனால வேற எதுவுமே வராது. ஸோ ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். அவ்வளோதான். தே ஹேவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். சப்ஜெக்ட் வேர்பு ஹேவ் பிளஸ் V3 வந்திருக்கு. 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. டபுள் ஆப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எழுதினாவே போதும். உங்களுக்கு டபுள் ஆப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இஃப் தே ஆஸ்க் யூ கேன். ஓகே. ஸோ இந்த மீங்கிறது ஐயா மாறும். ஐ வந்துனாவே ஹவ் பீன் மட்டும்தான் ஆட் பண்றோம். ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு பை தேம் டு பே த ஃபைன். இல்லைன்னா த ஃபைன் ஃபைன்கிறப்போ ஹேஸ் வரும். த ஃபைன் ஹேஸ் பீன் ஆஸ்க்டு பை தேம் டு பே. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது சாரி, நீங்க த மிலிட்டன்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ். ஸோ இதுல வேர் பீயிங் வந்திருக்கு. வேர் பீயிங் வந்ததுனாவே என்னது, அது பாசிவ் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாசிவ் ஆக்டிவ்ல இங்க வந்து பாசிவா இருக்கா, இந்த பாசிவை வந்து ஆக்டிவ்ல மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஆக்டிவ்ல மாத்துறதுக்கு த போலீஸ் வந்து வாஸ் டேக்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு காமனாக நம்ம சொல்லும்போது நம்ம வந்து சிங்குலராக தான் எடுத்துப்போம். வாஸ் டேக்கிங் மிலிட்டன்ஸ் டு த பிரிசன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இது ஐஎன்ஜி. ஓகேங்களா? ஸோ இது பாஸ்டா ப்ரெசண்டான்னு மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. ஸோ சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இது ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே இஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வேர்பு கிட்ட. ஸோ ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க. ஐ வந்த என்ன வரும்? ஆம் வரும். ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். வில் ஆர் ஷல் வந்துன்னா என்ன வரும்? பி வரும். வில் ஆர் ஷல் வந்துன்னா என்ன வரும்? வில் பி ஷல் பி வரும். ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி. த எனிமி ஒன்னும் இல்லை, பீன் மட்டும் ஆட் பண்ணி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. த சேல்ஸ்மேன் ஆன்சர் ஆல் த கொஷன்ஸ் பேஷண்ட்லி. ஆப்ஜெக்ட் ஆல் த கொஷன்ஸ் ஆன்சர்டு பாஸ்ட். அப்போ வாஸ் ஆர் வேர் வரும். வேர் தான் ப்ளூரலுக்கு. ஆல் த கொஷன்ஸ் வேர் ஆன்சர்டு பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட்லி. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ரெக்வஸ்டட் சென்டென்ஸ்க்கெல்லாம் யூ ஆர் ரெக்வஸ்டட் வரும். சரிங்களா? இதில் ஒன்றும் இல்லை, புக்கில் இருக்கிறத பாருங்க. ப்ளீஸ் வந்திருக்கு, ரெக்வஸ்டட் வந்திருக்கு. அப்போ ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்ட்னா 2 + V1 ஸ்ட்ரக்சரில் இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சரில் எழுதணும். யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் த கிரவுண்ட். இது பாசிட்டிவ். அதாவது பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கா இருந்ததுன்னா ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு. டூ வந்ததுன்னா 2 + V1. டு நாட் வந்ததுன்னா நாட் 2 + V1. இது வந்து இம்பரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு. சரிங்களா? ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். அதுவே அட்வைஸாக இருந்ததுன்னா யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட். யூ ஆர் அட்வைஸ் நாட் டு ஈட் திஸ் ஆர் தட். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கணும். இதுலேயும் கேட்கலாம் உங்களுக்கு. நம்ம வந்து இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாவே போதும். இதை தவிர எக்ஸ்ட்ரா கேட்டாலும் யூ கேன் ரைட் ஈஸிலி. மாடல் மட்டும் நமக்கு தெளிவாக இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ யூ ஆர் ரெக்வஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ்க்கு 2 + V1, நெகட்டிவ்க்கு நாட் 2 + V1 யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு திஸ் ஆர் தட். ஒருவேளை ஆர்டர் கொடுத்தா யூ ஆர் ஆர்டர் திஸ் ஆர் தட். அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி பாசிவ்ல மாற்றும் பொழுது ஒரு சில சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டை நம்ம வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏஜென்ட் பை போட்டு நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு? சம்படி, நோபடி, நோ ஒன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. சம்படி ஹஸ் டேக்கன் அவே மை புக்கு. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சம்படி. இதில் பார்த்தீங்கன்னா மை புக் சிங்குலராக இருக்கறனால பீன், மை ஹேஸ் பீன். நான் ஒன்றும் இல்லை, ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்ததுனாவே பீன் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மை புக் சிங்குலராக இருக்கிறனால ஹேஸ் போட்டிருக்கோம். ஹேஸ் பீன் டேக்கன். அப்படி இங்கே V3 உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்ததுன்னா வேர்ப் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்கிறத அப்படியே V3 எழுதிக்கலாம். ப்ரெசன்ட் பாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான், ஃபியூச்சராக இருந்தால் மட்டும்தான் நீங்களாக வந்து V3 வந்து கரெக்டாக எழுதணுங்கிற அவசியம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வேர்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே சம்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்டில் கொண்டு வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. மை புக் ஹேஸ் பீன் டேக்கன். அவங்க யாருன்னே தெரியாது.
அதனால நம்ம பை சம்படின்னு எழுதணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே அடுத்தது பாருங்க, நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். நோ ஒன்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஸோ ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக்கெட்ஸ் ஹாவ் பீன் பாட் பை நோ ஒன் எழுத வேண்டாம். ஹாவ் பீன் எழுதக்கூடாது. மெயினாக நாட் ஆட் பண்ணணும். ஹாவ் நாட் பீன் பாட், ஏன்னா நெகட்டிவ், நாட் ஆட் பண்ணி எழுதணும். ஹாவ்க்கு பீனுக்கு இடையில நாட் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சம்படி, நோ ஒன், நோபடி, எனிபடி இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டில் நம்ம வந்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிவில் மாற்றும் பொழுது கண்டிப்பாக WH இருக்கணும், ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், நவுன் ஆர் ப்ரனவுன் ப்ளஸ் வேர்பு. வேர்பு வந்து நம்ம வந்து இங்கே ஹெல்பிங் வேர்பை பொறுத்து சென்டென்ஸை பொறுத்து பேசிவாக ஆக்டிவான்னு சொல்லி கரெக்டாக பார்த்து எழுதணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக என்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்னா, கொஷின் சென்டென்ஸ் வருதா அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. இந்த டிட் ஹீ ரைட் ஏ லெட்டர் என்ன பண்ணலான்னா ஹீ ரோட் ஏ லெட்டர். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுச்சு அப்படின்னா பென்சில் எழுதிட்டு ஆப்ஜெக்ட் ஏ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். ஸோ எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். இதுதான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நல்லா பார்த்துக்குங்க. வாஸ் ஹெல்பிங் வேர்ப் எடுத்துக்கிறோமா, அடுத்தது ஆப்ஜெக்ட் வாஸ் எ லெட்டர் வேர்ப், மெயின் வேர்ப் ரிட்டன் பை ஹிம். இப்படி தான் கொஷினாக வந்து மேக் பண்ணணும். ஆன்சர் இங்கே கரெக்டாக இருக்கா? வாஸ் a letter written by him. அதே மாதிரி ஈஸ் ஹீ வாட்சிங் அஸ் இருக்குது பாருங்க. ஹீ ஈஸ் வாட்சிங் அஸ். அதே வந்து நம்ம வந்து இதை பேசிவில் மாற்றும் பொழுது எப்படி மாற்றுவோம்? ஹீ இஸ் வாட்சிங் அஸ் எப்படி மாற்றுவோம்? வி ஆர் பீயிங் வாட்ச்டு பை ஹிம். அந்த ஆரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஆர் வி, இது ஹெல்பிங் வேர்ப். சரிங்களா? இது ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர், மெயின் வேர்பு. சரியா? பை ஏஜென்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிட்டு நம்ம அப்படியே வந்து இன்ட்ராகேட்டிவாக மாற்றிடலாம். கொஷின் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றலாம். தப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது கொஷின்ஸ் பிகினிங் வித் WH வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ WH வேர்டு இருக்கா, இதில் வில் ஃபியூச்சர் வேர்பு, அக்செப்ட் V1, இங்கே திஸ் ஆப்ஜெக்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்குது. பை வந்துன்னா பை ஹூம்னு தான் போகணும். பை ஹூம், வில், திஸ் ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. வில் பி அக்செப்டட். ஸோ திஸ் பி அக்செப்டட். இவ்வளோதான். ஹூ ஹேஸ் அரேஞ்ச் திஸ் மீட்டிங்? பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்ச்டு? That's all. So when will you finish the work? இந்த when முன்னாடி கொண்டு வந்துருங்க. When will you finish the building? ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. when பக்கத்தில் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும். when will be finished தானே வரணும் இதுக்கு ரூல் படி. when will the building be finished by you? இது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், இது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். அவ்வளோதான். அடுத்து how did they do this? how they did this னு வருமா? how was this done by them? அவ்வளோதான். சரிங்களா? அந்த them ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் சென்டென்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டு கூட மாற்றலாம். பை ஹூம் அப்படிங்கிறது ஹூங்கிற அந்த ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு வந்து நான் அதை கொஷின் வேர்டு வந்தால் மட்டும்தான் போடணும். மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். ஹெல்பிங் வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு பாசிவ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் வந்திருக்கு. ப்ளீஸ் அப்படிங்கிறத வந்துனாவே யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அவ்வளோதான். ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவரில் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹவ் வந்து அப்படியே விட்டுட்டு யூ கிராஸ் த ரிவர்னு எழுதிக்கணும். யூ கிராஸ் த ரிவரில் த ரிவர் டிட் வந்துருக்குது. பாஸ்ட்னாவே வாஸ் ஆர் வேர் வரும். ரிவர் சிங்குலர். ஸோ த ரிவர் வாஸ் கிராஸ்டு பை யூ. ஸோ அப்போ ஹவு வாஸ் த ரிவர் நல்லா பார்த்துக்கணும். ஹவு பக்கத்தில் ஹெல்பிங் வேர்பு,
WH பக்கத்தில் ஹெல்பிங் verb கம்பல்சரி வேணும். How was object the river crossed main verb by you. அவ்வளோதாங்க. சரிங்களா? No one is borrowing the novels from the library. Object the novels. No one negative word, so not கண்டிப்பாக வரும். No one is borrowing வந்திருக்கு present continuous, so இங்கே நம்ம being போட்டு V3 ஆட் பண்ணணும். ஸோ ப்ளூரலாக இருக்குது. ஸோ the novels are not. ஏன் நாட் ஆட் பண்ணுறோன்னா no oneங்கிறது நெகட்டிவ். not borrowed from the library. by no one வேண்டாம். இங்கே தான் வந்து ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணணும். சாரி, சப்ஜெக்டை ஒமிட் பண்ணுறோம். will you help me? இங்கே இது சப்ஜெக்ட்டு, இது ஆப்ஜெக்ட்டு, இது மெயின் வேர்பு, இது ஹெல்பிங் வேர்பு. அதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மீ என்னவாகும்? ஐ ஆகும். அப்போ ஐ வந்துட்டு என்ன வரும்? ஷல் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து go for a jog early in the morning. Advice. You are advised to go for a jog early in the morning. Why have you left your brother at home? Why? Object என்னது? Your brother. அப்போ வந்து has வரும். Why has your brother been left by you at home? அவ்வளோதான். Nobody should violate the rules. The rules should not be violated. ஏன் நாட்னா nobody. இங்கே by nobody வேண்டாம். Someone has to initiate it immediately. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு பி வரணும். இங்கே வந்து நமக்கு 2+V1 என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ நல்லா பார்த்துக்கணும். இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட்னு வரணும். 2 வந்திருக்கு. B+V3 யூஸ் பண்ணணும். இது என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரக்சர். சரியா? மாடல்ஸ் வந்துனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து B+V3 யூஸ் பண்ணிக்கணும். cannot be, can be V3, shall be V3, will be V3 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் பை சம் ஒன் இம்மிடியட்லி. இனிஷியேட்டட் இம்மிடியட்லி அப்படி எதுனாலும் கரெக்ட் தான். ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி? ஸோ சப்ஜெக்ட் யூ, ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமன். ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வரணும். ராமன் வந்து சிங்குலர். ஹேஸ் ராமன் பீன் ஆட் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு. பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. அவ்வளோதான். ப்ளீஸ் do not walk on the grass. நெகட்டிவ். You are requested not to walk on the grass. Cross the busy roads carefully. Advice. You are advised to cross the busy roads carefully. When will you book the tickets to Bangalore? When will the tickets be booked? புக்கு தான் வந்து மெயின் வேர்பு. பி புக்டு பை யூ பெங்களூரு. அவ்வளோதான். டபுள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது நான் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இப்போதைக்கு இதை மட்டும் போதும், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு see the next one கிராமர் டாபிக், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. see the full video without skipping, then only you can understand very easily. Okay.